Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings in the name of our Father Savior Jesus Christ and welcome you all to the Bible study. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்ம யோவான் புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாய் தியானித்துக் கொண்டு வருகிறோம். So by God's grace we are meditating from the book of John. அப்படியே அந்த நாளில் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 57வது வசனம். Today we are going to see John chapter 6 verse 57. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். We will read, you all please listen. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். Just as the living Father sent me, and I live because of the Father, so the one who feeds on me will live because of me. Amen. Amen. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. Let's pray for a minute. நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Dear God, we thank you for this time, O Father. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை நீங்க திறந்தருளுங்க அப்பா. Jesus, open our eyes to see the wonders of your words, O Lord. எங்கள் செவிகள் திறந்தவைகளாகவும், Let our ears be open to your எங்கள் words, இருதயம் அதை ஏற்றுக்கொள்கிறதாக இருக்கட்டும். and let our heart accept your words, O தாழ்த்தி Father. ஒப்புக்கொடுக்கிறோம். We humble ourselves. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, Father God. Amen. 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 Hallelujah. 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 சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you all happy? Amen. Amen. கர்த்தருடைய கிருபையினால நம்ம வந்து யோவான் புத்தகத்திலிருந்து ஒரு வசனமாய் தியானிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்றாங்க. So by God's grace we are meditating from the book of John. Amen. Amen. இதை தொடர்ந்து பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Amen. God will bless everyone those who are listening this நாங்கள் continuously. சொல்லுகிற Amen. காரியங்கள் அந்த ப்ரொனன்சியேஷன் எது உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் இன்னொரு முறை அதை கேட்கிற பொழுது கண்டிப்பாக புரியும். அது ஆண்டவர் உதவி செய்வாராக. Amen. So if you cannot able to understand the words or anything like that, you can watch again and again. God will help you. கர்த்தர் Amen. நல்லவர். Amen. Amen. Be happy. Amen. Amen. சந்தோஷமா இருங்க. Be always happy in Christ. இன்னைக்கு என்ன வசனம் நம்ம தியானிக்க போறோம் அப்படின்னா, The verse that we are going to meditate today is யோவானுடைய 6ஆம் அதிகாரம் 57வது வசனம். John chapter 6 verse 57. அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். So God is saying here one thing. என்ன சொல்றாரு? So what God is saying is, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினார் அப்படி சொல்றாரு. just as the living Father sent me, நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. and I live because of the Father. சொல்லிட்டு Saying this, என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் அப்படிங்கிறாரு. so the one who feeds on me will live because of me. ரெண்டு காரியங்களை அதாவது நடந்து கொண்டிருக்கிற ரெண்டு காரியங்களை சொல்லி நடக்க போற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். So God is saying two things that is happening with the one that is going to happen. Amen. அதுக்கு முந்தின வசனத்தை பாத்தீங்கன்னா 56வது வசனம் என்ன So if சொன்னாரு? you see the previous verse 56, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொன்னாரு. God is saying, whoever eats my flesh and drinks my blood remains in me and I in him. Amen. Amen. அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கிறவன் பிழைத்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்கிறார். God is saying those who remain in Christ will always live in Christ. Amen. Amen. அப்படி அந்த வசனம் நம்ம தியானித்தோம். So we meditated that verse. அதனுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Continued by that, God is என்ன saying, சொல்றாரு? so what God is saying is, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் அப்படின்னு சொல்லிட்டு, just as the living Father sent me, நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. and I live because of the Father. Amen. 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 நீங்க வந்து எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 10வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறது என்றால், So Hebrews 10 verse 4 and 5 says, அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. because it is impossible for the blood of bulls and goats to take away the sin, therefore when Christ came into the world he said, sacrifice and offering you did not desire, but a body you prepared for me. அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது So அப்படின்னா, what this verse is saying is, நீங்கள் இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பதாக காரியங்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி so நீங்கள் if you பார்ப்பீர்கள் see சொன்னால், before the Christ came how the things was, அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்திருந்தால் if a man commits sin, அவன் என்ன செய்ய வேண்டும்? what he should do is, ஆலயத்திற்கு சென்று he should go to the church, அங்க இருக்கிற அந்த ஆசாரியன் இடத்துல போய் அந்த பாவத்துடைய காரியத்தை சொல்ல he வேண்டும். should say the sin to the priest. அவர் என்ன செய்வார்? உனக்கு ஓகே, நீ இவ்வளவு பாவம் செய்திருக்கிறாயா அப்படி என்று சொன்னால் நீ வந்து ஒரு பாவத்துக்கு ஏற்றது போல ஒரு ஆடு இல்லைன்னா ஒரு மாடு இல்லை ஒரு புறா என்ன செய்வார்? அவர் வந்து இது நீ வாங்கி பலியிட வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து சொல்லுவார். So the priest will advise, okay, you committed this sin, according to the sin you sacrifice a bull or goat or a bird like that. அப்படியாக அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அதை வாங்கி விலை கிரயமாக விலை கொடுத்து அதை வாங்கி என்ன செய்ய வேண்டும்? பலியாக இட வேண்டும். Same, the man should also do the same. He should buy and he should sacrifice that. அதனுடைய பர்பஸ் என்னவா தேவன் கொடுத்திருந்தாருன்னு சொன்னா, Actually the purpose was,
அதாவது அந்த மாடு அது அந்த ஆடு பலியிடுவதற்கு முன்பதாக அந்த மனிதன் பாவம் செய்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? So before the bull or goat, whatever it is, before the sacrifice, what the man should do அந்த is ஆட்டினுடைய அல்லது மாட்டினுடைய தலையில தன் கையை வைத்து he should keep his hand on the head of the அந்த ஆசாரியன் அவருக்காக வேண்டுதல் செய்வார். என்னன்னா இவருடைய பாவங்கள் எல்லாம் அந்த ஆடு மேல் போகிறது என்று சொல்லி செய்து the priest will pray saying that all the sin of this man is into this bull. அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு அந்த ஆட்டை என்ன செய்வாங்க? பலியிடுவாங்க. Then they will slaughter the bull. சோ அந்த ஆடு மாடை துடித்து சாகிறதை இந்த மனிதன் பார்த்து கொண்டிருப்பான். So this man will see the dying of the bull. அது பாவம் செய்த மனிதன் என்ன அவன் மனதுக்குள்ள என்ன ஒரு காரியம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் Actually what thing should happen in the heart of the sinner is அவன் இந்த ஆடு சாகிறதை பார்த்து மனஸ்தாபப்பட வேண்டும். முதலாவது first thing is he should see that and he should repent. அதாவது என்ன மனஸ்தாபம்னா அதாவது நான் செய்த பாவத்திற்காக இந்த ஆடு சாகிறது, ஆக்சுவலி நான் தான் இந்த மாதிரி சாகணும், ஆனால் எனக்கு பதில் இந்த ஆடு சாகிறதே என்று சொல்லி இனிமேல் இந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு மனசாப்பட்டு திருந்தினவனாக என்ன செய்யணும்? மாற வேண்டும். Actually you should see the sacrifice of the bull. You should think like, okay, in my place this bull has been sacrificed. Amen. So you should thank God and you should repent from that sin. So the மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த காரியத்தை அனுமதித்திருந்தார். So for the repentation God allowed this thing. ஆனால் அவனுக்கு மனம் மாறவில்லை. மாறாக என்ன நடந்தது அங்கே? But instead of this what happened was இந்த மனிதன் என்ன செய்தான்? காசு உள்ள மனிதன் என்ன செய்வான்? ஓகே இவ்வளவு பாவமா, ஓகே ஒரு ஆடா, ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு பலியிட்டு மீண்டும் இந்த பாவத்தை செய்கிறவனாக மாறிவிட்டான். So rich, if he is a rich man, he will think like, okay, I will take this money and sacrifice the bull. The sin was increasing actually. Amen. திரும்ப அது கண்டினியூ ஆகப்படுகிறது. The sin is continuing. ஸோ ஆண்டவர் அதை பார்க்கிற பொழுது என்ன செய்கிறார்? அது அவன் மனிதன் மீது கோபப்பட்டு அதை அவன் அப்படியே விட்டுவிடவில்லை. So God when he saw this, he just didn't leave man just like that. தேவன் நம்ம மீது வைத்த அன்பினாலே since God loves us also so much, ஆடுகளின் ரத்தமோ மாடுகளின் வெள்ளாட்டு ரத்தமோ பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது என்று சொல்லி not only that the blood of bulls and goats cannot take away the sin, தேவனே மனிதனாக வந்து பலியாக மரிக்க வேண்டிய ஒரு காரியம் இங்கே நடக்கிறது. God himself came down as a man and he sacrificed. அதற்காக பிதாவாகிய தேவன் குமாரனாய் கிறிஸ்துவை என்ன செய்றார்? இந்த பூமிக்கு அனுப்புகிறார். For this purpose God is sending the Jesus Christ to this தேவன் earth. ஆவியாய் இருக்கிறதுனால God is in spirit. அவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி அந்த சரீரத்தின் மூலமாக மனிதனாக அந்த பூமிக்கு வரும்படி செய்கிறார். He prepared a body for that and he is coming down to this earth. Amen. எதற்காக? Why? நமக்காக மரிக்க வேண்டும் என்பதற்காக. To die for our sins. யோசித்து பாருங்கள். Just think about this. உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரண மனிதனே a normal human being in this earth தன்னுடைய மகனை மரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க மாட்டான். Nobody will sacrifice their children. ஆமென். For dying. இவன் அந்த மனிதனை பத்தி நார்மலா இருப்பான், அல்லது பாவம் செய்து ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனே அப்படி செய்ய விருப்பம் கொள்ள மாட்டான். A normal human being living in this earth, since we all are sinner, we ourselves will not do like this. We will not give our children. அப்படி இருக்கிற பொழுது ஒரு குற்றம் அறியாத ஒரு பாவம் செய்யாத பரிசுத்தமான தேவன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தும்படிக்கு அது பாவியான நமக்காக சிந்தும்படிக்கு இந்த பூமியில் என்ன செய்யப்பட்டார்? ஒப்பு கொடுக்கப்பட்டார். Amen. 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 God, he gave his only son to take away the sin of us. Amen. Hallelujah. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். This is what God Jesus Christ is saying. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் just as the living father sent me. சொல்லிட்டு நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் அப்படி சொல்றாரு. And I live because of the father. He is saying this. Amen. நீங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா அங்கே சீசர்கள் இஸ்ரவேல் என்ன சொல்றாங்க? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று ஒரு காரியத்தை அங்க சொல்றாங்க. You kill the author of life, but God raised him from dead. We are the witness of this. Amen. Amen. அதே போல அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், if you see Acts 5:30-31, அது என்ன சொல்றது? நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும்
தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காரியத்தை பதிவு செய்யறாங்க. ஆமென். Amen. The Hallelujah. God of our fathers raised Jesus from the dead, whom you have killed by hanging him on the tree. God exalted him to his own right hand as Prince and Savior, that he might give repentance and forgiveness of sins to Israel. Amen. Amen. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக என்ன செய்தார்? பலியாக மரித்தார். God Jesus Christ, he took away all our sins and then he sacrificed ஆனால் himself. பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? But what Father God is doing? அவரை உயிரோடு மீண்டும் எழுப்புகிறார். He is raising Jesus ஆமென். Christ. அவரை Amen. உயிரோடு From dead. எழுப்புகிறார். He is ஆமென். raising Jesus ஹல்லேலூயா. Christ from dead. Amen. எழுப்பி என்ன செய்றாரு? தனது வலது பார்சலில் உட்காரும்படி செய்து தனது வலது கரத்தினாலே அவரை உயர்த்தி இருக்கிறார். God exalted him to his own right hand as a prince. எதற்காக Amen. என்றால் Why? Because அவரை நம்முடைய இரட்சகராகவும் நம்முடைய அதிபதியாகவும் என்ன செய்றாரு? அங்கே உட்கார செய்திருக்கிறார். God exalted him to his own right hand as a prince and savior. Amen. So பிதாவினால் குமாரனாகிய கிறிஸ்து என்ன செய்றார்? பிழைத்திருக்கிறார். Amen. Amen. By Father God, Jesus Christ இந்த ரெண்டு has been காரியத்தை அந்த raised. ஜனங்கள்ட்ட சொல்றாரு. Two things God is saying to the பிதா people. என்னை அனுப்பினாரு, God sent me. அதுபோல Same way. அவரால் நான் பிழைத்திருக்கிறேன் And I live because of him. அப்படின்னு சொல்லிட்டு Saying this, அதோட God is saying. முடிக்காமல் அது போலவே Same way. என்னை புசிக்கிறவன் Those who feeds on அல்லது me. என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவன் Those who remain in my love என்ன செய்யறானா? என்னாலே பிழைப்பான் என்று சொல்லுகிறார். will live because of me. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஏன்னா நானே ஜீவப்பமாய் இருக்கிறேன். Because I am the living bread. ஆமென். Jesus பிதா Christ என்னை said. அனுப்பினது போல நான் வந்திருக்கிறேன். I came down just as my Father God sent me. அதே போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறேன். And also I live because of my Father. எப்படி என்று சொன்னால் நான் பிதாவுக்குள் எப்படி இருக்கேன்? நிலைத்திருக்கிறேன். I remain in Father God. ஆமென். Amen. பிதாவிலே நான் நிலைத்திருக்கிறேன். பிதாவுக்கு நான் முழுவதுமாக பிதாவை ஏற்றுக்கொண்டு அவரை உறுதியாய் பிடித்துக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்தவராய் என்ன செய்கிறேன்? அவருக்குள் அவருடைய அன்பில் நான் நிலைத்திருக்கிறது போல. So I remain in Father God by accepting him and obeying him. Same way. என்னிலே நிலைத்திருக்கிறவன் பிழைப்பான் அப்படி சொல்கிறாரு. And those who live in me, remain in me, will live in me. ஹல்லேலூயா. Amen. அதான் சொல்றாரு, என்னை புசிக்கிறவன், என்னை ஏற்றுக்கொள்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன், என்னை உட்கொள்கிறவனும் பிழைப்பான் அப்படிங்கிறாரு. So the one who feeds on me will live because of me, Jesus Christ is saying. Amen. Actually பிதா எதுக்கு குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார் என்று சொன்னால், Actually, if you see why Father God sent Jesus Christ to this earth, because கிறிஸ்துவின் மூலமாக நாம் பிழைத்திருக்கும்படிக்காக. we need to live by Christ. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. அதனால தான் கிறிஸ்துவை அனுப்பி இருக்கிறார். For this reason God sent Jesus Christ. Amen. கிறிஸ்துவை அனுப்பி அவர் பிதாவினால் பிழைத்திருக்கும்படி செய்து He sent Jesus Christ, and through Jesus Christ we are living because of அதாவது him. பிதாவுக்குள்ள இருக்கிற ஜீவன் கிறிஸ்துக்குள்ள குமாரனாகிய கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. The life of Christ, Father God came into Christ. அதாவது குமாரனுக்குள்ள ஜீவன் இப்போ நமக்குள்ள வரும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். And God is showering His mercy that Amen. the life of Christ is in now. அது யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணுகிறார்களோ, those who accept this, அவர்களுக்குள்ள கிறிஸ்துவினுடைய ஜீவன் என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. Amen. Amen. God is exalting in all those people. Hallelujah. Amen. நீங்கள் யோவான் 6 அதிகாரம் 39 and 40 வசனத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னால், If you see John chapter 6 verse 39, அவர் குமாரனை அனுப்பினனுடைய அந்த பர்பஸ் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, Jesus Christ is saying, பிதாவை தேவன் கிறிஸ்துவுக்கு தந்தவைகளில் ஒன்றையும் கிறிஸ்து இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே இயேசு கிறிஸ்துவை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது என்று and this is சொல்கிறார். the will of him who sent me, that I shall lose none of all that he has given me, but raise them up at the last day. Amen. Amen. அதாவது இயேசு கிறிஸ்து எதுக்காக அனுப்பினார் என்று சொன்னால், So why Jesus Christ came down? Because Amen. Amen. இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பிரதான நோக்கத்தோடு கூட தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இருக்கிறார். So God sent Jesus Christ so that we may all be saved. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So மனிதன் பாவம் செய்து மனிதன் எப்படி இருக்கிறான்? பாவியா இருக்கிறான். So we all are sinner. Human beings are sinner. அந்த பாவம் நீக்கப்படும்படிக்கு குமாரனாகிய கிறிஸ்து தேவனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டியதா இருக்கிறது. So to wash away the sin, Amen. Father God sent Jesus Christ. Amen. Amen. அதுக்காக என்ன செய்றார்? குமாரனை அனுப்பி For இருக்கிறார். this reason he is sending his son. Amen. Amen. Hallelujah. 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 அதாவது ஒரு பாவத்தினுடைய ஒரு குற்றவாளி இன்னொரு குற்றவாளி என்ன செய்ய முடியாது? மீட்டு கொள்ள முடியாது. A sinner cannot bring out the sinner, another sinner. ஒரு குற்றவாளி இன்னொரு குற்றவாளிக்கு என்ன செய்ய முடியாது? கேரண்டியோ அல்லது அஷூரிட்டி என்ன செய்ய கொடுக்க முடியாது.
one sinner cannot give any assurance to another sinner. ஒருத்தர் வந்து ஜெயில இருக்கிற ஒரு தண்டனை பெற்று இருக்கிறார் என்று சொன்னால், If a sinner is if he is in a prison, அவருக்கு வந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், if you want to bring that prisoner அந்த out, கேரண்டி கொடுக்கிற மனுஷனுக்கு வந்து மேல வந்து எந்த ஒரு கேஸ் இருக்கக்கூடாது, அது வந்து எந்த ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடாது, அவர் நல்ல மனிதராக இருக்க வேண்டும். அப்பதான் அவர் கொடுக்க முடியும் guarantee. only a good person without any case on him, only that person can bring that prisoner out. சோ ஒரு ஜாமீன் எடுக்கணும்னா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிற So பொழுது, this is a condition here. அதே போல தான் பாவத்துல உழன்று கொடுக்கிற நம்ம மீட்பதற்காக இன்னொரு பாவி வந்து அதை செய்ய முடியாது. So we all are sinner. Another sinner cannot come and take us from this. வசனம் சொல்றது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனீங்கன்னு சொல்றது. The Bible says we all are sinners. அப்படி இருக்கும்போது தேவன் என்ன செய்றார்? இறங்கி வருகிறார். God himself coming down to எதற்காக? this earth. Why? Because நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படிக்காக, to take away from this sin. பாவத்தினால் மரித்து போயிருந்த நமக்கு அவருடைய ஜீவனை தந்து நமக்கு ஜீவன் பெறும்படி செய்வதற்காக. We all were dead by sin, by our sin. So God gave his life and we are living today. Amen. என்னை புசிக்கிறவன் பிழைப்பான். Those who feed on me will live because of me. இந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு இந்த காரியத்துக்கு தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினால் என்ன செய்றார்கள்? புதிய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். So all the children, all everyone, those who accept this and obey this, they all are children of God. They are living by God. அதுக்காக தான் பிதாவாகிய தேவன் குமாரனாய் கிறிஸ்துவை அனுப்புகிறார். For this reason only Father God is sending Jesus Christ. அதுக்காக தான் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். For this reason Father God gave life to Jesus Christ. எதை கொடுத்திருக்கிறார்? நமக்கு அந்த ஜீவன் வந்து சென்றடையும்படிக்காக, நமக்கு கிடைக்கும்படிக்காக பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். Why he gave life to Jesus Christ? Because that life should come in us and we all should live in. அதை நாம் அக்செப்ட் பண்ணுகிற பொழுது, so when we accept this, நாம் அதை உள்வாங்கிக் கொள்கிற பொழுது, when we take in this, அந்த ஜீவன் நமக்குள்ள இருந்து நாம் பிழைத்திருக்கும்படி செய்கிறது. so that life will make us live in this earth. Hallelujah. 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 இது வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு மாத்திரமல்ல எல்லா காரியத்துக்கும் இதுதான் ஆதாரமாக இருக்கிறது. So this is not only for the spiritual life, for all the worldly every life. Amen. Every single second this will help us. சகோதரனே சகோதரியே, dear beloved brothers and sisters, those who நீங்கள் listen, अनेक காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். today you might be worried about so many things. எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். You may be feared about your future. நாளை என்ன நடக்குமோ என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம். You might be thinking like what will happen tomorrow. ஒருவேளை மரண பயம், மரண திகில் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கலாம். Maybe you can be scared by the dead. ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். God is sending this word to you. என்னை புசிக்கிறவன் பிழைப்பான், என்னாலே பிழைப்பான். Those who feed will live because of me. என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். Jesus Christ is saying those who feed me will live because of me. Amen. Hallelujah. நீங்க So பயப்படாதிருங்கள். do not fear. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருகிறது. Amen. God's word is coming towards you. அவரை Have ஏற்றுக்கொள்ளுங்கள். faith on God. Accept him. அப்பா எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை என்று சொல்லி அவருடைய உறுதியா பிடித்துக் கொள்ளுங்கள். Submit yourself to God Jesus. உம்மாலே நான் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. Yes, I should live because of you, Father. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், The psalmist says, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஒரு பெரிய ஆர்மிக்குள்ள நான் தனியாளா போக முடியும் அப்படிங்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம உலகத்தை அப்படிதான் மேற்கொள்ள போகிறோம். So yes, we need to overcome this world like that. Amen. ஆண்டவருடைய பலத்தினால, ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற இருந்து வாசம் செய்கிற அந்த காரியத்தினால நாம் என்ன செய்ய முடியும்? உலகத்தை ஜெயிக்க முடியும். By the strength of God we need to overcome this earth. Amen. Hallelujah. அதனால உலகத்தின் பிரச்சனையை கண்டு நீங்க பயப்படாதீர்கள். So we should not be panic about the worldly things today. Hallelujah. Hallelujah. பிசாசு விதைக்கிற எந்த விதையும் பலன் கொடுக்கவே கொடுக்காது. ஆமென். Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is so good. கர்த்தர் நல்லவர். God is good. சந்தோஷமா இருங்க. Be always happy in Christ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God will do greater things. கண்களை மூடி நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Dear God, we thank you for this time, Father. உம்மை புசித்து, உம்மை ஏற்றுக்கொண்டு, உம்மை அக்செப்ட் பண்ணி நாங்கள் பிழைத்திருக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. Jesus, we submit. We need to accept you, believe you, Father. ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. All those who listen this word, we bless them in the name of Jesus Christ, our அவர்கள் Father. எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தேவன் தாமே கிருபையாய் விடுவித்து உமக்குள்ளாக பிழைத்திருக்கும்படி செய்வீராக. Deliver everyone from all kind of problem and make them live in you, Father. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். We humble ourselves. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. 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 God bless you. கர்த்தர் நல்லவர்.